திருவண்ணாமலை செங்கம் அருகே பட்டாசு கடையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் பலியாயினர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பழைய பேருந்து நிலையத்தில் மணி என்பவர் பட்டாசு கடை நடத்தி வருகிறார். தீபாவளி பண்டிகை வருவதை முன்னிட்டு சிவகாசியிலிருந்து மொத்தமாக பட்டாசுகளை வாங்கி அவற்றை தனித்தனியாக பேக்கிங் செய்யும் பணியை மணி செய்து வந்தார். இந்த பணியில் செங்கம் பகுதியைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். இந்நிலையில் கடையில் திடீரென்று பட்டாசு வெடித்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கட்டடம் முழுவதும் தரைமட்டமாகியது. இதில் சின்னராஜி என்ற மாணவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தான். படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். சிகிச்சை பலனின்றி சென்னம்மாள் மற்றும் இந்தியன் ஆகிய இருவர் பலியாயினர். இதனிடையே விபத்தில் பலியான மற்றும் காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி பொதுமக்கள் திருவண்ணாமலை பெங்களூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கலெக்டர் ஞானசேகரன் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தார். இந்த சம்பவம் குறித்து செங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.